ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் என்கிட்ட கேட்டுருந்தது தான் வீட்டை சுற்றி இருக்கிற கார்டனை வந்து சுற்றி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கீழே வச்சுருக்கிற சின்ன சின்ன தொட்டிகளில் என்னென்ன செடி வச்சுருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டை சுற்றி இருக்கிற கார்டனை வந்து பார்ப்போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ், எல்லோ கலர் டேபிள் ரோஸ் சும்மா ஒரு அழகுக்காக ஒன்று வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம் செடி நிறைய பார்ப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொட்டால் சினுங்கும் செடி. இது ஆல்ரெடி சினிங்கி போய் கிடக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனை தான் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது காலை. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனகாம்பரம் செடிகள்லாம் வச்சுருக்கோம். கனகாம்பரம் சொல்லவே வேணாம், கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முன்னாடி வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே கனகாம்பரம் காடாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு ஒரு 4-5 மட்டும் நாங்கள் தொட்டியில் வச்சுருந்தோம். அண்ட் பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லில்லி. இது வந்து செடி லில்லி அப்படின்பாங்க. இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக நர்சரி போகும்போது வாங்கிட்டு வந்தேன். அந்த பர்ச்சேஸில் கூட இந்த செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோஜா செடி, நல்லா டார்க்காக ரெட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு ரோஜா செடி. அண்ட் இது சூப்பராகவே பூக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளெமோரான்ற ஒரு பூ. அண்ட் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு மல்லிகை செடி மாதிரியே இருக்கும். இதில் ஸ்மெல்லுன்னு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி வயலட் கலரில் ஒரு மல்லிகைப்பூ பூத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செடி பசலையும் ரொம்ப அழகாகவே வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி எங்கள் பாட்டி வீட்டில் ரொம்பவே நல்லா வரும் செடி பசலை. நான் சின்னதாக ஒரு கட்டிங்காக எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நார்த்தங்காய் செடி. இது வந்து நாங்கள் விதையெல்லாம் போட்டு வளர்க்கல. பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய நார்த்தங்காய் மரம் இருக்குது. ஸோ அதுலேருந்து அப்படியே உளுந்து வீட்டை சுற்றி நார்த்தங்காய் செடி நிறையா வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் செம்பருத்தி, ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் நட்டு வச்சேன், நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாப்பில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா திருநீர் பச்சலை, அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் கனகாம்பரம், அதுக்கப்புறம் துளசி, இதெல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் பக்கத்தில் இன்னொரு சைட்லேயும் துளசி நாங்கள் வச்சுருக்கோம். இந்த சைடில் இருக்கிற துளசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளசி வந்துட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு துளசி, சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன இதில் வச்சுருக்கிறது மின்ட்டு துளசி. ஸோ இந்த 2 வகையான துளசியுமே வச்சுருக்கோம். சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காரமாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய மீன் தொட்டி. அந்த மீன் தொட்டியில் நான் வந்து இது வச்சுருக்கேன், மணி பிளான்ட் வச்சுருக்கேன், தண்ணியிலே வளர்கிற மாதிரி. ஸோ நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த மணி பிளான்ட்டை வந்து தண்ணியில் வச்சு வளர்த்தா வந்து கொசு வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ஓப்பனில் வச்சுருக்கேன். இதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிஷ் வாங்கி விட்டுருக்கேன். இந்த கப்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் வகை இருக்குது. நீங்கள் ₹1-2 தான் இருக்கும் அந்த கப்பீஸ் மீன் வகை. நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த மீனை வந்து இதில் வாங்கி விட்டுருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு எதுவும் பெருசாக போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தண்ணி மாற்றணும்னு அவசியம் இல்லை. தண்ணி கலங்கியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த மீன் வந்து நல்லாவே வளரும். ஸோ இந்த மீன் வாங்கி நான் விட்டுருக்கேன். அதனால் கொசு முட்டைகள் ஏதாவது விட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சாப்பிடும். ஸோ இந்த பூனை தாங்க வீடியோ ஃபுல்லாகவே. இந்த பூனை வந்து என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ நடுவில் அப்பப்போ ஏஞ்சி மேலே அப்படி கீறுறது, விளையாடுறது. ஒரு நாள் நான் பால் வச்சிட்டேன், அப்போலேருந்து என்னையே தான் சுற்றி வந்துட்டுருக்கு. மாடிக்கு போனாலும் மாடிக்கு வருது, கீழே வந்தாலும் கீழே வருது. மரத்தை ஏறி மாடிக்கு வருது. அதாவது கீழே எங்கள் படிக்கட்டெலாம் ஏறதில்லை, மரம் ஏறி மாடிக்கு வந்து அங்கேருந்து வந்து மியாவும் கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு பூனை, கருப்பாக இருக்குது, சில நேரத்தில் பயமாகவும் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கிட்டே இருக்குது. கீழே இருக்கிற கார்டன் போவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெத்தலை காடு மாதிரி அப்படியே வளர்ந்துருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் இதை நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ, பட் ஆனால் இதான் உண்மை. ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது சின்னதாக ஒரு சாப்ளிங் வாங்கிட்டு வந்து அப்படி வச்சு விட்டது தான். அப்படியே படர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நல்லாவே படர்ந்து போயிட்டுருக்கு. எப்பப்போ வேணுமோ அப்பப்போல்லாம் வந்து கட் பண்ணி கொஞ்சம் விட்டுருவோம். பட் ஆனால் வெத்தலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இதுக்காக பெருசாக நாங்கள் உரம் இல்லை பெருசாக வேறு எதுவும் நான் போட்டதே இல்லை. தொட்டியில் வச்சதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய உரங்கள்லாம் கொடுக்கணுன்ற அவசியம். பட் ஆனால் கீழே வச்சுருக்கிற செடிகள் முக்கால்வாசிக்கு இயற்கை தானாகவே எடுத்துக்கும் அதுக்கான சத்துக்களை. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமர் சீதா மரம் இருக்குது. ஸோ இந்த ராமர் சீதா மரம் வந்து இதுவும் தானாக முளைச்சது தான். கீழே வச்சுருது நிறைய இது பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது தான். ஸோ இதுவும் நல்லாவே வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நல்லா காய் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு வாட்டி கடலை புண்ணாக்கு கரைச்சி ஊற்றிட்டு இருக்கேன். கீழே இருக்கிற செடி எதுவும் அந்தளவுக்கு சரியாக வரல அப்படின்னா கடலை புண்ணாக்கு கரைச்சி ஊற்றுங்க, நல்லா பாத்தி மாதிரி கட்டிட்டு. ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக பின்னாடி இருக்கிற ஒரு செடியில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நல்லா பூக்கக்கூடிய ஒரு பூ. நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க.
இதோட பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அண்ட் இது எல்லோ கலரில் பூக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வியூஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். பட் ஆனால் எக்ஸாக்டாக இப்போ ஞாபகத்துக்கு எனக்கு வரல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரம் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மலைவேம்பு. இந்த மலைவேம்பும் நல்லாவே வந்துட்டுருக்கு. அண்ட் இது சளிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைவேம்பு இருக்குல்ல, அந்த வேம்பை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா ஜுரத்துக்கு சளிக்கெல்லாம் நல்லது அப்படிம்பாங்க. இந்த சிக்கன் குனியா அந்த மாதிரிலாம் நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மலைவேம்பு கஷாயம் வந்து குடிக்கிறது நல்லது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பென்சில் கேக்டஸ். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து போயிருவீங்க, அந்தளவுக்கு மேலே ஹைட்டு போய்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாடியிலேருந்தே கை விட்டு பறிச்சல் நம்மள இருக்குது, அந்தளவுக்கு ஹைட்டுக்கு வந்து இந்த பப்பாளி மரம் போகுது. ஸோ நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 காய் கொடுத்துருந்தது. அண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோட. அண்ட் அதுக்கு கீழே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல பக்கத்து வீட்டிலேருந்து முளைச்சி நிறையா வந்துட்டுருக்குன்ட்டு. ஸோ இந்த நார்த்தங்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சி கிடக்கும் கீழே. அண்ட் குறுக்க இந்த பூனை வேறு வந்துகிட்டு இருக்குது. நார்த்தங்காய் செடி வந்து கீழே நிறையவே சின்ன சாப்ளிங்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரம். ஸோ வாழை மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாழை மரம் வந்து வீட்டை சுற்றி வச்சுருப்போம். சின்ன கண்ணுகள்லாம் விட்டுறேன், பெருசு மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இது நீங்கள் பெருசு ஒன்று பார்க்கலாம். அண்டு திருப்பி இந்த பூனை வந்துருச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆடதோட மரம். இதுவும் நல்லாவே வந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒத்த செம்பருத்தி மரம்ங்க. ஸோ இந்த ஒத்த செம்பருத்தி மரம் வந்து நல்லா பூத்துட்டு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ரொம்ப டல்லு. பூக்கள் பெருசாக எதுவும் வைக்கல. வாரத்துக்கு ஒரு 2 பூ 3 பூ இருந்துச்சுன்னா பெரிய விஷயன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழி தோண்டி விட்டு நாங்கள் வந்து கடலை புண்ணாக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு வரோம். கூடி சீக்கிரம் நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனகாமரம். ஸோ சின்னதாக ஒரு கனகாமரம் கொஞ்சம் இடத்துல மட்டும் விட்டு வச்சுருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகாயும் தானாகவே நிறைய முளைச்சி வருதுங்க. ஸோ இந்த இடத்த நான் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொஞ்சம் கோகோபீட்லாம் போட்டு கொஞ்சம் உரங்கள்லாம் போட்டு நான் ரெடி பண்ணேன். சின்னதாக வந்து கத்திரிக்காய் செடி அந்த மாதிரிலாம் வளர்க்கலான்ட்டு. பட் ஆனால் அந்த செடிகள் எதுவுமே வளரல அந்தளவுக்கு. மிளகாய் செடி தானாகவே முளைச்சி வந்துட்டுருக்கு. அதேமாரி லெமன் கிராஸ் ஒன்று சின்னதாக வச்சு விட்ருக்கேன் மூலையில். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அண்ட் பக்கத்தில் வந்து இந்த சைடு வந்து ஒரு மிளகா செடி நல்லா வந்துட்டுருக்கு. மிளகா தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிளகாய் நல்லா வருது, வளர்த்தி இருக்குது. பார்ப்போம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு. அண்ட் இதேமாரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசலை கீரை அதுவுமே ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து ஒரு சங்குப்பூ செடியும் வச்சு விட்டுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அண்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே வாழை மரங்க. ஸோ வாழை மரம் வந்து ஆரம்பிக்குது. நீங்கள் பக்கத்தில் வந்து சின்ன கண்ணா நிறையா நீங்கள் பார்க்கலாம். அண்டு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு கொடி, கீழே இருக்கிற கொடி மேலே வரைக்கும் போயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் நாற்றும் நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிளகாய் நாற்று தானாகவே முளைச்சி வருது. அண்ட் இங்கே வந்து பாருங்கள் 2 வாழை மரம் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதோட குட்டின்னு நினைக்கிறேன். இந்த தாய் வாழை மரம் பக்கத்துலேயே ஒரு கண்ணு வாழை மரமும் வந்துட்டுருக்கு. நல்லாவே இருக்குது இலைகள்லாம். எங்கள் வீட்டில் பண்டிகைகளுக்கு நாங்கள் வந்து வாழை இலையை வாங்குறது கிடையாது. அந்த அளவுக்கு வாழை இலை வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. பண்டிகைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க, ஜென்ரலாக சாப்பிட்றது கூட அப்பப்போ நாங்கள் வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரமும் நல்லாவே வந்துட்டுருக்கு. கீழே வச்சுருக்கிற முருங்கை மரம் இது சின்னதாக ஒரு கட்டிங்ஸில் வச்சது தான் இந்த முருங்கை மரம். நல்லாவே வந்தது. அண்டு இலைகள்லாம் இருக்குது. நல்லா காய்கள் வந்து இப்போ இன்னும் காய்க்கிற சீசனில் காய்க்கும் போது உங்களுக்கு நல்லா வீடியோ எடுத்து காட்டுறேன். அண்டு எத்தனை பேர் விரும்புகிறாங்கன்னு தெரியல கீழே இருக்கிற தோட்டத்தெல்லாம் பார்க்குறதுக்கு. மாடித்தோட்டம் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். கீழே இருக்கிற தோட்டம் நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கும். அதனால தான் கீழே இருக்கிற தோட்டத்துக்காக நான் வீடியோக்கள் அதிகமாக நான் போடுறது கிடையாது. ஸோ நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்கு இது நல்லா கொடி ஏறி மாடி வரைக்கும் போயிருக்கும். இங்கே ரீசெண்டாக நான் போட்ட டெரஸ் கார்டன் டூர், டிசம்பர் மாதம் டெரஸ் கார்டன் டூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே டேங்க்குக்கு ஒரு வெத்தலை கொடி வந்திருக்கும்ல, வெத்தலைவள்ளி கிழங்கு கொடி, அது இங்கேருந்து வந்தது தான். ஸோ இந்த கொடி தான் மாடி வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த பூனை விட்டால் மேலே புரண்டிடும் போல இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் பார்க்கலாம். அண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் வந்து ஒரு வாழை மரம், 2-3 வாழை மரங்கள் இருக்கும். நிறைய வாழை மரங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே வச்சு விட்ருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது சேப்பங்கிழங்கு நிறைய போட்டிருக்கு. பக்கத்தில் அங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. இந்த சைடில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாமரம் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாமரம் கிளைகளை வந்து ஓரளவுக்கு கழித்து விட்டது. இதை அப்படியே காயட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நல்ல மல்ச்சா, நல்ல ஒரு மூடாக்காக எடுத்து நான் சம்மரில் பயன்படுத்துறதுக்கு இந்த சைடு ஒரு வெத்தலைவள்ளி கிழங்கு போட்டு விட்ருக்கோம். ஸோ இதுவும் நல்லா கொடி படர்ந்துட்டுருக்கு. இது எங்கள் பாட்டி வீட்டு மாடிக்கு போயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே 1 2 3ன்ட்டு நல்லாவே வந்துட்டுருக்கு.
அண்டு நல்லா ஒரு இலைகள்லாம் வச்சு ரொம்ப ஆரோக்கியமாக வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தெரியும் உங்களுக்கு சேப்பங்கிழங்க போட்டு விட்டதெல்லாம், அதுவுமே ரொம்ப நல்லாவே வந்துட்டுருக்கு. இது வந்து சௌச்சௌ, நல்ல முத்தி போன சௌச்சௌ வருதா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வெட்டிருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கு போட்டது எல்லாமே முளைச்சி நல்லாவே வந்துட்டுருக்குங்க. ஸோ இதை நான் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன். அண்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா காற்றடிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. அதுவும் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதுலாம் நல்லாவே வரும். நல்ல ஒரு இதுக்கு பெருசாக வெயிலுன்னு தேவை கிடையாது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் இருக்குது, இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிற அந்த சின்ன வெளிச்சத்துலேயே ரொம்ப அழகாக வருது. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாமரம்லாம் நல்ல வெயிலை மறைச்சிட்ருக்கு. வெயில் அந்தளவுக்கு இல்லைனாலும் நீங்கள் வந்து சேப்பங்கிழங்கு போட்டு விடலாம். சேப்பங்கிழங்கு நல்லா வருது. ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் இருந்தாலே வாழைமரமும் சூப்பராக வருது. பார்த்திங்கன்னா வாழைமரம் வளர்த்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு வெயில் எதுவும் பெருசாக இல்லை, பட் நல்லாவே வளர்ந்துருக்கு. அண்ட் இதுதாங்க என்னோட வீட்டு தோட்டத்துக்கான ஒரு குட்டி டூர். இந்த டூர் பிடிச்சிருக்கா அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்ட்டு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day. Bye bye.